ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனம் ஜீவ உரிமைகள் அப்படின்ற தலைப்பில் நீதிமானாக்கப்படுதலை குறித்து பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பதிலை என்ன பண்ண போகிறோம்னா தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் மறுபடியுமாக இப்பேற்பட்ட காரியங்களை தெரிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு அனுமதி கொடுத்துக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை மென்மேலும் வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள தேவதாம கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய அந்த கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கி நாம் கண்டினியூ பண்ண போகிறோம். அப்போது இது தொடர்ச்சியாக கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 6th வால்யூமில் ஆசிரிப்பு கூடார நிழல் புஸ்தகத்தில் வாட்ச் டவர் சொசைட்டி சில பத்திரிகையில் நீதிமானாக்கப்படக்கூடிய காரியத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்க. அதெல்லாம் இசைவா இணக்கமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த நீதிமானாக்கப்படக்கூடிய அந்த காரியத்தில் உங்களுடைய கருத்துக்கள் மாறுபடுகின்றதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சகோதரர் டீட்டெயிலாக என்ன பண்ணிட்டாருன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ நீதிமானாக்கப்படுதலாகவே இருக்கும். அது யாருக்கு தேவை, அது எப்போ தேவைப்பட்டுச்சு, உலகத்துக்கு எவ்விதமாக அந்த நீதிமானாக்கப்படுதல் செய்யப்படுகின்றது, சபைக்கு எவ்விதமாக அந்த நீதிமானாக்கப்படுதல் செய்யப்படுகின்றது அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம் எந்த நேரத்தில் ஒருவர் இந்த நீதிமானாக்கப்படக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக வருவார், எப்போ நீதிமானாக்கப்படுகிறாரு, எது வரைக்கும் நீதிமானாக்கப்படக்கூடிய செயலில் இருப்பார். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் பார்த்துருந்தோம். ஸோ நம்ம கடைசியாக எங்கே முடித்தோமோ அங்கே அதற்கு முன்னாடி லைன்லேருந்து நம்ம திரும்ப வாசித்து உள்ளே போயிடலாம். சரிங்களா? ஓகே, இது ஆசரிப்பு கூடாரத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளதா? எது அப்படின்னா அந்த நீதிமானாக்கப்படுதல், இந்த காரியங்கள் எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளதா? அப்படியானால் எப்படி? தேவனுக்கு முன்பாக நிற்பதை அடையாளப்படுத்தும் விதமாக தேவனை நெருங்க, அப்படி நெருங்கணும்னு சொல்லி விரும்பக்கூடிய ஒருத்தர் வெளியில் இருக்கும் ஒரு இஸ்ரவேலன். இந்த இடம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தேவனை நெருங்கணும்னு சொல்லி விரும்பக்கூடிய வெளியில் இருக்கும் ஒரு இஸ்ரவேலன் முதலாவது பிரகாரத்தை சுற்றி இருக்கும் வெள்ளை திரையை பார்க்கிறான். ஸோ முதலாவது என்ன பண்ணுறாங்கன்னா பிரகாரத்தை சுற்றி இருக்கும் அந்த வெள்ளை திரையை பார்க்கிறார். அடுத்தது பிரகார வாசலுக்குள் செல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறார். பிரகார வாசலுக்குள் செல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறார். ஏன் இந்த சிந்தனை வருது? தேவனை நெருங்கணும் அப்படின்னு விரும்பினதுனால தான் இந்த சிந்தனை வருது. சரிங்களா? அடுத்தது அழைப்பினால் அவன் பிரவேசித்து, அந்த காலிங்னால அவர் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடம் மற்றும் அங்கே பலி செலுத்தப்படும் இடத்திற்கு வருகிறார். ஸோ பிதாகிய தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த அழைப்பினால அவர் உள்ளே பிரவேசித்து, எதுக்குள்ள? பிரகாரத்துக்கு உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடம் மற்றும் அங்கே பலி செலுத்தப்படும் இடத்திற்கு வருகிறார் ஃபர்ஸ்ட். அடுத்தது அவர் பாவத்திலிருந்து திரும்புகிறார் என்பதையும், உள்ள வந்தவர் இதை பார்த்தார்ல, பார்த்ததுனால அவர் பாவத்திலிருந்து திரும்புகிறார் என்பதையும் தேவனை நெருங்க ஆசைப்படுகிறார் என்பதையும் இது குறிக்கிறது. ஸோ இப்போ உள்ள அந்த வெண்கல பலிபீடத்துக்கு பக்கத்தில் நின்று அவர் பார்க்கும் பொழுது அவருடைய மனநிலைமை என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் அவர் பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறார் என்பதையும் தேவனை நெருங்க
ஆசைப்படுகிறார் என்பதையும் இது குறிக்கிறது. இது உள்ள வந்து பார்த்து நிற்கிறார்ல, இது குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றார். அடுத்தது, இந்த பலிபீடமும் பலியும் பாவிக்காக தேவனுடைய ஏற்பாட்டை அடையாளப்படுத்துகின்றது. இந்த பலிபீடமும் பலியும் பாவிக்காக தேவனுடைய ஏற்பாட்டை அடையாளப்படுத்துகின்றது. உங்களை நல்ல முறையில் வரவழைக்கவும் நடத்தவும் முடியக்கூடிய வகையில் அவர் ஒரு பலியை உருவாக்குகிறார். ஸோ பிதாகி தேவன் அவரிடத்துல நம்ம போகிறதுக்காக நல்ல முறையில் ஒரு பலியை என்ன பண்றாருன்னா உருவாக்குகிறார். அந்த பலியின் வழியிலேயே நாம் தேவனிடம் சென்றோம். பிறகு அவர் உள்ள வந்தார் இல்லையா, அவர் தாமிர தொட்டிக்கு கடந்து சென்றார். அதில் தண்ணீர் உள்ளது. தண்ணீர் சத்தியத்தையும் சுத்திகரித்தலையும் கூட அடையாளப்படுத்துகிறது. தண்ணீர் தொட்டிக்கு செல்லும் ஒவ்வொருவரும் மாம்சீக அசுத்தத்தில் கொஞ்சம் அகற்றி போடுகிறார்கள். தண்ணீர் தொட்டியை பார்க்குறாங்க, அது கிட்ட போய் அதில் தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீர் என்பது சத்தியத்தையும் சுத்திகரித்தலையும் அடையாளப்படுத்துகின்றது அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணீர் தொட்டிக்கு செல்லும் ஒவ்வொருவரும் மாம்சீக அசுத்தத்தில் கொஞ்சம் அகற்றி போடுகிறார்கள். இதன் விளைவாக சுத்தமும் மேன்மையும் உள்ள நிலையை பெறுகிறார்கள். ஸோ தண்ணீர் தொட்டிக்கிட்ட வந்துட்டாங்கல்ல, அந்த தண்ணீர் என்பது சத்தியத்தையும் சுத்திகரித்தலையும் அடையாளப்படுத்துகின்றது. அதனால மாம்சீக அசுத்தத்துல கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சமான காரியத்தை சுத்திகரிக்கிறாங்க, அதை அகற்றி போடுறாங்கன்னு சொல்றாரு. இதன் விளைவாக சுத்தமும் மேன்மையும் உள்ள நிலையை பெறுகிறார்கள். நாம் முதலாவது தேவனிடத்தில் சென்று, திரும்பவும் நாம் முதலாவது தேவனிடம் சென்று பிறகு மாம்சீக அழுக்கை விளக்க முடியுமா? நாம் முதலாவது தேவனிடம் சென்று பின்பு மாம்சீக அழுக்கை நீக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஒருபோதும் கிடையாது, ஒருபோதும் அப்படி முடியாது அப்படின்னு சொல்றார். இப்பொழுது நீங்கள் தேவனிடம் செல்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் தேவனிடம் செல்கிறீர்கள். உங்களிடமிருந்து அழுக்கை நீங்கள் விலக்கி போடுவதற்கு உங்களுடைய சக்தியில் ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய விருப்பத்தை காண்பித்து உங்களுக்கு மிகவும் சரியானது ஆகும். அதாவது இங்க எழுதின அந்த தமிழ் வார்த்தைகள் இப்ப நம்மளுக்கு புரியல, திரும்பவும் படிக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா அது புரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து ஒரு அருமையான ஒரு கருத்து ஷேர் பண்றாரு. நாம் முதலாவது தேவனிடம் சென்று பிறகு மாம்சீக அழுக்கை விளக்க முடியுமா? பதில், ஒருபோதும் கிடையாது, முடியாது அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்பொழுது நீங்கள் தேவனிடம் செல்கிறீர்கள், உங்களிடமிருந்து அழுக்கை நீங்கள் விலக்கி போடுவதற்கு, உங்களிடமிருந்து அழுக்கை நீங்கள் விலக்கி போடுவதற்கு உங்களுடைய சக்தியில் ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய விருப்பத்தை காண்பித்து, நல்லா புரிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல மறுபடியும், உங்களுடைய சக்தியில் ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய விருப்பத்தை காண்பித்து, அதாவது காண்பிப்பது. எனக்கு சில சக்தி திறமைகள் இருக்குது, இந்த திறமையின் மூலமாக என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும், நான் தேவன்கிட்ட போகணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய இயல்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில தவறுகளை நான் உணர்கிறேன், அதை என்னோட சக்திக்கு உட்பட்டு நான் விலக்கி போடணும் இப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் இங்க சொல்றார். இப்ப நம்ம திரும்ப படிக்கலாம். உங்களிடமிருந்து அழுக்கை நீங்கள் விலக்கி போடுவதற்கு உங்களுடைய சக்தியில் ஒவ்வொன்றையும் செய்யக்கூடிய விருப்பத்தை காண்பிப்பது உங்களுக்கு மிகவும் சரியானதாகும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சக்தியின் அடிப்படையில் நான் இதெல்லாம் நீக்கி போடணும் அப்படின்ற விருப்பத்தை காண்பிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயலாகுன்றதை இங்க சொல்றார். அடுத்தது, இது தண்ணீர் தொட்டியினால் அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த தண்ணீர் தொட்டிக்கு பக்கத்துல அவர் நின்று பார்க்கிறார் இல்லையா,
அப்போ அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிக்கிற மனுஷனுடைய மனநிலைமையை அங்க புரிய வைக்கிறார். வெளியிலிருந்து வந்திருக்கிறாரு, நிறைய அழுக்கு இருக்குது, தண்ணி தொட்டியை பார்க்கிறாரு, நான் இவ்வளவு கரைகளை உடையவனாக இருக்கிறேன், அப்ப நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியமானது என்னோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அதை நான் செய்யக்கூடிய விருப்பத்தை காண்பிக்கணும். இப்படிப்பட்ட மனநிலைமையை தான் தண்ணீர் தொட்டியின் மூலமாக அடையாளப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, பிறகு நீங்கள் இன்னும் அப்பால் சென்று, அப்ப அந்த தண்ணீர் தொட்டியை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் அப்பால் சென்று முதலாம் திரைக்கு அருகில் நெருங்கி வினவுகிறீர்கள். அதாவது இன்குவயர், இன்னும் ஃபர்தர் என்ன பண்ண என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னா அவர் யோசிக்கிறாராம். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும், இதுதான் அந்த வினாவுதல் அப்படின்றது. நான் என்ன செய்ய வேண்டும், நான் இப்பொழுது மேலும் போய் ஆசாரியனாக விரும்புகிறேன். அப்போ இப்ப அவர் என்கொயரி பண்றாரு, இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்பொழுது மேலும் போய் ஆசாரியனாக விரும்புகிறேன். தேவன் இப்பொழுது ஆசாரியர்களுக்காக அழைக்கிறார் என்று நான் அறிகிறேன். அப்போ நான் ஆசாரியனாக ஆகணும், தேவன் இப்பொழுது ஆசாரியர்களை அழைக்கிறார் என்று நான் அறிகிறேன். அது நீங்கள் பலி செலுத்துபவராக இல்லாவிட்டால் நீங்கள் ஆசாரியனாக முடியாது. நல்லா கவனிச்சுக்கலாம். அது நீங்கள் பலி செலுத்துபவராக இல்லாவிட்டால் நீங்கள் ஆசாரியனாக முடியாது. நீங்கள் ஆசாரியன் ஆவதற்கு ஏதேனும் நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் பலி செலுத்த வேண்டும். அப்போ சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீர் தொட்டி பக்கத்துல நின்றார் இல்லையா, தண்ணீர் தொட்டியின் மூலமாக எந்த ஒரு மனநிலைமை வெளிப்படுத்தப்படுகின்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். நான் வெளியில் வந்திருக்கிறேன், அழுக்கா இருக்கிற தண்ணீரை பார்க்கும் பொழுது என் கரைகள் இதெல்லாம் நான் கழுவணும், என்னை சுத்திகரிக்கணுன்ற ஒரு மனநிலைமை உருவாகுது. அப்போ அது என்னுடைய பலத்துக்கு ஏற்றபடி நான் செய்யணுன்ற ஒரு எண்ணங்கள் உருவாகுது. ஸோ இது தண்ணி தொட்டி பக்கத்துல. ஸோ அதை தாண்டி மறுபடியும் நான் கடந்து போகணும். அப்படி கடந்து போகும்போது நான் என்ன யோசிக்கிறேன், அங்கே போய் நின்றுச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன செய்யணும், அப்போ நான் ஒரு ஆசாரியனாக மாறணும். அப்போ இதுதான் என்னுடைய அழைப்பு. அப்போ ஆசாரியர்களை தான் தேவன் இப்போ அழைக்கிறார் என்று நான் அறிகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றார். அப்போ நீங்க ஆசாரியனா மாறணும் அப்படின்னா நீங்க பலி செலுத்தணும் அப்படின்ற காரியங்கள் என்ன பண்றேன்னா நான் மறுபடியும் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்க சொல்றாரு. இப்போ திரும்ப படிச்சிடலாம். நீங்கள் ஆசாரியன் ஆவதற்கு ஏதேனும் நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பலி செலுத்துவதற்கு உங்களுக்கு ஆசாரியர் வேண்டும். மறுபடியும் அப்போ நான் ஆசாரியன் ஆகணும் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னன்னா நான் பலி செலுத்தணும். நான் பலி செலுத்தணும்னா எனக்கு ஒரு ஆசாரியன் தேவைப்படுறாரு. இந்த இடம் புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் ஆசாரியனாக மாறணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப நான் பலி செலுத்தணும். நான் பலி செலுத்தணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசாரியர் தேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? கர்த்தர் இயேசு தான் அந்த ஆசாரியர், பிரீஸ்ட், ஹை பிரீஸ்ட். வெள்ளாட்டுக்கடா கட்டப்பட்டது போல பலி செலுத்தப்படுவதற்கு முன்பு ஆசரிப்பு கூடார வாசலில் நீங்கள் முதலில் கட்டப்பட வேண்டும். பார்த்தீங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சது இது எல்லாமே. நான் ஒரு ஆசாரியனா மாறணும், எனக்குரிய நம்பிக்கை இப்போ எனக்கு புரிஞ்சிருக்குது. அப்போ நான் பலி செலுத்தணும். நான் பலி செலுத்தணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசாரியன் தேவை. அந்த ஆசாரியன் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லி நமக்கு புரியிட்டார். அப்புறம் என்ன பண்ணணும்னா, வெள்ளாட்டுக்கடா எப்படி அந்த தூண்கள்ல ஒன்றில் கட்டப்பட்டதோ அது போல நான் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சொல்லப்படுது. அப்போ அந்த வெள்ளாட்டுக்கடா பலி செலுத்துவதற்கு முன்பாக எப்படி கட்டப்பட வேண்டுமோ அதே போல நான் என்னை முழுமையாக பலி செலுத்துறதுக்கு முன்பாக என்னை கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும் அப்படின்ற காரியங்களை கம்பேர் பண்ணி பேசுறாரு. இந்த கம்பேரிசன் புரியுதா? இங்க வெள்ளாட்டுக்கடா கட்டப்படுவது என்னை நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறதுக்கு அடையாளம். சரிங்களா? இதுதான் கம்பேரிசன். அப்படி சொல்லிட்டு மறுபடியும் படிக்கிறேன். ஆசரிப்பு கூடார வாசலில் நீங்கள் முதலில் கட்டப்பட வேண்டும்.
அப்படின்னு சொல்றார். உங்கள் விருப்பத்தை, உங்களுக்கு இருக்கும் எல்லாவற்றையும் முழுமையாக உங்களையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதற்காக நீங்கள் உங்களை கட்டிக்கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? அப்ப எதுக்காக நம்மள அங்க கட்டுறோம்? என்ன எனக்கு இருக்கிறத என்னை முழுவதுமாக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பதற்காக கட்டிக்கொள்கிறேன். இங்கதான் இந்த கான்சிக்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சொல்றார். ஆசரிப்பு கூடார வாசலில் வெள்ளாட்டுக்கடா கட்டப்படுவது உங்களுடைய அர்ப்பணிப்பையும் என்னுடைய அர்ப்பணிப்பையும் அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அப்போ ஆசரிப்பு கூடார வாசலில் கட்டப்படுவது என்பது அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சொல்லி முடிக்கிறான்னு சொல்லி கவனிக்கிறோம். சரிங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணலாம்னா அடுத்த காணொலியில பார்த்து அதை முடிக்கலாம். அப்போ இன்றைய நாள்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நீதிமானாக்கப்படக்கூடிய காரியங்கள் ஆசரிப்பு கூடாரத்துல காண்பிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது ஆமாம், காண்பிக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வெளியில இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரவேலன் முதல்ல பார்க்கறது பிரகாரத்தினுடைய வெள்ளை திரைகளை என்ன பண்றாருன்னா அவர் பார்க்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் உள்ளே செல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறாரு. உள்ளே செல்ல வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகிறாரு. அப்போ பை இன்விடேஷன், தேவனுடைய அழைப்பினால அவர் உள்ளே போய் என்ன பண்றாருன்னா அந்த வெண்கல பலிபீடத்தையும் அந்த பலி செலுத்தப்படும் இடத்திற்கு அதெல்லாம் பார்க்கிறார். பலிக்குரிய காரியங்கள்லாம் பார்க்கிறார். அப்போ தேவன் ஏற்படுத்தின அருமையான இந்த பலியின் மூலமாக தான் தேவனிடத்தில் சேர முடியும் என்பதை பார்த்தீங்கன்னா அவர் உணர்றாரு, புரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அங்க காண்பிக்கப்படுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த பலி இல்லாமல் ஒரு பாவி தேவனிடத்தில் வர முடியாது என்பதை அவர் பார்த்துட்டார். அப்போ பலியின் மூலமாக தான் தேவனிடத்தில் வர முடியும் என்பதை அவர் உணர்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இன்னும் முன்னேறி போறார். போகும்போது அங்க தண்ணீர் தொட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல அவர் பார்க்கிறாரு, தண்ணீர் தொட்டிக்குள்ள தண்ணீர் இருக்குது. அப்ப அந்த தண்ணீர் என்பது சத்தியத்தையும் சுத்திகரிப்பையும் அடையாளப்படுத்துது. அப்ப இந்த இடத்துல நிக்கிறார் இல்லையா, அவருடைய மனநிலைமை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் வெளியிலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு மனநிலைமையை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. அப்போ தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு தன்னை சுத்திகரிக்க முயற்சி பண்றாருன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அப்படியே நிற்காம நான் தேவன்கிட்ட போகணும் இல்லை, அதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னேறி போகும் பொழுது, அப்போ அந்த இடத்துல நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஆசாரியனாக. அப்போ நான் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். நான் என்ன பலி செலுத்தணும்னா எனக்கு யார் தேவை? ஒரு ஆசாரியன் தேவை அப்படின்னு சொல்லி எங்க சொன்னாங்க. அப்போ அந்த ஆசாரியன் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு நிழல் கூட நம்ம காமிச்சார். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வெள்ளாட்டு கடாவை கட்டக்கூடிய கருத்தை சொன்னார் அவரு. அப்ப அது போல நான் கட்டப்பட வேண்டும். அப்ப அந்த கட்டப்படுறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய அர்ப்பணிப்புக்கு அடையாளமா இருக்குன்ற ஒரு காரியத்தை சொன்னார். ஸோ இதுதான் நம்ம இன்றைய நாளில் பார்த்த காரியங்கள். அப்போ தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா இந்த காரியத்தை நிதானிக்கலாம். தெய்வம் தம் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக நீதிமானாக்கப்படக்கூடிய காரியங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள தெய்வம் நமக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.